தந்தை, மனிதன், தூய ஆவியாரின் பெயரில் ஆமென். உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் அரண்களை நாம் பற்றிக் கொள்வோம். விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். நிலக்கிழார் ஒருவர் தம் வேலையாட்களை வேலைக்கு அமர்த்த விடியற்காலையில் வெளியே சென்றார். அவர் 400க்கு ஒரு தினாரியம் கூலி என வேலையாட்களுடன் ஒத்துக்கொண்டு அவர்களை தம் திராட்சை தோட்டத்திற்கு அனுப்பினார். ஏறக்குறைய காலை 9 மணிக்கு அவர் வெளியே சென்ற பொழுது சந்தை வழியில் வேறு சிலர் வேலையின்றி நிற்பதைக் கண்டார். அவர்களிடம், நீங்களும் என் திராட்சை தோட்டத்திற்கு போங்கள், நேர்மையான கூலியை உங்களுக்கு கொடுப்பேன் என்றார். அவர்களும் சென்றார்கள். மீண்டும் ஏறக்குறைய 12 மணிக்கும் பிற்பகல் 3 மணிக்கும் வெளியே சென்று அப்படியே செய்தார். ஏறக்குறைய 5 மணிக்கும் வெளியே சென்று வேறு சிலர் நிற்பதை கண்டார். அவர்களிடம், நாள் முழுவதும் வேலை செய்யாமல் ஏன் இங்கே நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் அவரை பார்த்து, எங்களை எவரும் வேலைக்கு அனுப்பவில்லை என்றார்கள். அவர் அவர்களிடம், நீங்களும் என் திராட்சை தோட்டத்திற்கு போங்கள் என்றார். மாலையானதும் திராட்சை தோட்ட உரிமையாளர் தம் மேற்பார்வையாளர்களிடம் வேலையாட்களை அழைத்து, கடைசியில் வந்தவர் துவங்கி முதலில் வந்தவர் வரை அவர்களுக்குரிய கூலி கொடும் என்றார். எனவே 5 மணியளவில் வந்தவர்கள் ஒரு தெனாரியம் வீதம் பெற்றுக் கொண்டனர். அப்பொழுது முதலில் வந்தவர்கள் தங்களுக்கு மிகுதியாக கிடைக்கும் என்று எண்ணினார்கள். ஆனால் அவர்களும் ஒரு தெனாரியம் வீதம் தான் பெற்றார்கள். அவர்கள் அதை பெற்றுக் கொண்ட போது அந்நிலக்கிழாருக்கு எதிராக முன்முடுத்து, கடைசியில் வந்த இவர்கள் 1 மணி நேரமே வேலை செய்தார்கள். பகல் முழுவதும் வேலை பழுவையும் கடல் வெயிலையும் தாங்கிய எங்களோடு இவர்களையும் இணையாக்கிவிட்டீரே என்றார்கள். அவரோ அவர்களோடு ஒருவரை பார்த்து, தோழரே, நான் உமக்கு அநியாயம் செய்யவில்லை. நீர் என்னிடம் ஒரு தெனாரியம் கூலிக்கு ஒத்துக்கொள்ளவில்லையா? உமக்குரியதை பெற்றுக்கொண்டு போய்விடும். உமக்கு கொடுத்தபடியே கடைசியில் வந்த இவருக்கும் கொடுப்பது என் விருப்பம். எனக்குரியதை நான் என் விருப்பப்படி கொடுக்கக்கூடாதா? அல்லது நான் நல்லவனாய் இருப்பதால் உமக்கு பொறாமையா என்றார். இவ்வாறு கடைசியானவர் முதன்மையானவர், முதன்மையானவர் கடைசியானவர் என்று இயேசு கூறினார் என்றார் என்பதே. அன்புக்குரிய இறைமக்களே, நமது ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரிலே உங்களை நான் அதிகமாக வாழ்த்துகின்றேன். இன்றைக்கு 20வது நாள். இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு, கடவுளும் அவரது வேலையாட்களும் அல்லது எஜமான ஊழியர் என்று கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். அந்த அடிப்படையிலே இந்த பகுதியினுடைய தொடர்ச்சி இந்த 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து கடைசி வரையும், அதை தொடர்ந்து இந்த 20ஆம் அதிகாரம் 1 முதல் 16 வரையும் இதை நாம் பார்க்க முடியும். ஆகவே இதனுடைய பின்னணியும் இந்த 19ஆம் அதிகாரம் தான். அதில் குறிப்பாக இந்த 27வது வசனம், அதன்
19:27. அதன் பின்பு பேதுரு இயேசுவை பார்த்து, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினவர்களாகிட்டே எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டார். அதாவது இங்கேயும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களை தெரிந்து கொண்டு அவர்களை தம்மோடு கூட இருக்க தம்முடைய ஊழியர்களை தொடர அநேகருடைய நோய்களையும் பேய்களையும் போட்ட அவர்களை தெரிந்து கொண்டார். அப்படி இருக்கின்ற பொழுது அவர்கள் ஆண்டவரை பின்பற்றியிருந்த பொழுது இவர்களை இங்கே ஏற்கனவே அந்த செல்வரான இளைஞரை குறித்து நம்ம வாசித்தோம். அதில் பணக்காரன் பரலோகராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கணும். ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைவது லகுவாக இருக்கும் என்று சொல்லுகின்ற பொழுது அப்போதான் இந்த கேள்வி இங்கே சீடர்களுக்கு வருகின்றது. அப்போ யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்ற ஒரு கேள்வியை அவர்கள் எழுப்பி, அப்போ பேதுரு சொல்றாரு, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உண்மை பின்பற்றி வந்துவிட்டோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று அவர் சொல்லுகின்றார். அப்போதான் ஆண்டவர் சொல்லுகின்றார். அதாவது 28வது வாக்கியத்தில் அதற்கு இயேசு, புது படைப்பின் நாளில் மானிட மகன் தமது மாட்சிமிகு அரியணையில் வைத்திருப்பார். அப்பொழுது என்னை பின்பற்றிய நீங்களும் இஸ்ரவேல் மக்களின் பன்னீர் குலத்தவர்க்கும் நடுவர்களாய் பன்னீர் அரியணைகளில் வைத்திருப்பீர்கள் என்று சொல்லுகிறார். அதாவது நீங்கள் எனக்காக எல்லாவற்றையும் விட்டு வந்துவிட்டீர்கள். ஆகையினாலே உங்களுக்கு என்ன கிடைக்கிறதா, நீங்கள் அதாவது கடவுளுடைய அந்த தீர்ப்பின் நாளிலே, புதுப்படைப்பின் நாளிலே நீங்கள் என்னோடு கூட 12 அரியணைகளிலே வீட்டிக் கொண்டு நீங்கள் மக்களை நியாயம் தீர்ப்பீர்கள் என்று சொல்லுகின்ற ஒரு சூழலை நாம் பார்க்கின்றோம். ஆகவே ஆண்டவர் அவர்களுக்கு என்று ஒரு சில திருப்பணிகளை வைத்திருக்கிறார் அப்படின்றத நம்ம இங்கே பார்க்கின்றோம். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலும் என்று 21வது வசனத்தில் தோன்றுகிறது, என் பெயரின் பொருட்டு வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரர்களையோ தந்தையையோ தாயையோ பிள்ளைகளையோ நிலங்களையோ விட்டுவிட்ட எவரும் 100 மடங்காக பெறுவர், நிலை வாழ்வையும் உரிமை பேராக பெற்றுக்கொள்வர் என்று அங்கே சுட்டி காட்டுகின்றார். எனக்காக நீங்கள் இதையெல்லாம் விட்டுட்டீங்கன்னா ஏதோ எல்லாவற்றையும் இழந்து விட்டோம் என்று இருக்காங்க. அதை நீங்கள் 100 மடங்காக நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். பெற்றுக்கொள்வது மட்டுமல்ல, நீங்கள் நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்வீர்கள், நிலை வாழ்வையும் பெற்றுக்கொள்வீர்கள் என்று ஆண்டவர் அங்கே சொல்லுகின்றார். அங்கே கடைசியில் பயன்படுத்துகின்ற வார்த்தையும் இதுதான், முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும் பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அதே வார்த்தை தான் 16லையும் பயன்படுத்தப்படுகிறது, 20:16 பயன்படுத்தப்படுகிறது அப்படின்றத நாம் பார்க்கின்றோம். குறிப்பாக இந்த திராட்சை தோட்ட பணியாளர்கள் ஓமை, திராட்சை தோட்ட பணியாளர்கள் ஓமை, இது எதை சுட்டி காட்டுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே முதல் வசனத்திலேயே அழகாக சொல்லுகிறார், விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். கடவுளுடைய ராஜ்யத்தை இந்த ஓமைக்கு நாம் ஒப்பிட்டு பேசலாம் என்று தோட்டத்திலேயே இந்த மத்தேயு ஆகியோர் மிக சிறப்பாக அதை நமக்கு வெளிப்படுத்துகின்றார். ஆகவே அந்த விண்ணரசை குறித்த நிகழ்வுகளை தான் இங்கே சுட்டி காட்டுகிறது. அதில் பார்த்தீங்கன்னா இங்கே விடியற் காலையில் வெளியே சென்றார். முதல் மணி நேரம் என்று கூட அதை சொல்லலாம். விடியற் காலையில் வெளியே சென்றார். அப்படி விடியற் காலை என்று சொல்லுகின்ற பொழுது அவங்களுடைய நேரத்தில் அது மார்னிங் 6 மணி, அதுதான் முதல் மணி நேரம் என்று சொல்லுவார்கள். 6 மணிக்கு போயிட்டு ஒரு சிலரை வேலைக்கு அமர்த்துகின்றார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே 3ஆம் மணி நேரம் என்று சொல்லப்படுகிறது. அது 9 மணியை குறிக்கின்ற ஒரு அடையாளம். 3ஆம் மணி நேரம், 6ஆம் மணி நேரம். 6ஆம் மணி என்பது 12 மணியை குறிக்கின்ற ஒன்று. அதுக்கப்புறம் 4, 3 அந்த இது அங்கே சுட்டி காட்டப்படுகிறது நாம் பார்க்கின்றோம். அதனால் இங்கே 6 மணிக்கு ஒரு சிலரை வேலைக்கு அமர்த்துகிறார். வேலைக்கு அமர்த்துகின்ற பொழுது அவர்களோடு அந்த கூலியை குறித்த சங்கதியை பேசிவிடுகின்றார். ஒரு நாளைக்கு உங்களுக்கு 1 தினாரியல்
நான் கொடுக்கிறேன், நீங்கள் என்னுடைய திராட்சை தோட்டத்திற்கு போங்கள் என்று சொல்லுகிறார். அதுக்கப்புறம் 3ஆம் மணி, 6ஆம் மணி, 9ஆம் மணி, அதுக்கப்புறம் 12ஆம் மணி என்று அதை பிரிக்கிறார்கள். அதில் பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு போகிறார். திரும்ப 9 மணிக்கு போய் ஒரு சிலர் சும்மா நிற்கிறதை கண்டு அவர்களையும் திராட்சை தோட்டத்திலே பணியாற்றுவதற்கு அவர்களை அழைக்கின்றார். உங்களுக்கு நேர்மையான கூலியை நான் தருகிறேன், நியாயமான கூலியை தருகிறேன், நீங்கள் போய் என்னுடைய தோட்டத்திலே பணி செய்யுங்கள் என்று அனுப்புகின்றார். அதுக்கப்புறம் திரும்ப இதே போன்று செய்கின்றார். 12ஆம் மணி, அதுக்கப்புறம் 5ஆம் மணி, 3ஆம் மணி, 5ஆம் மணி என்று சொல்லி இங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது. இதில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, ஆண்டவருடைய திருப்பணியிலே பல்வேறு காலகட்டங்களிலே பல்வேறு மனிதர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆண்டவருடைய திருப்பணியின் துவக்கத்திலே ஒரு சிலர் ஆண்டவருடைய திருப்பணியை செய்ய அழைக்கப்பட்டார்கள். அதுக்கப்புறம் பாதியிலே கொஞ்சம் பேர் அழைக்கப்பட்டார்கள். ஏன்னா இது எப்போ அழைக்கப்பட்டார்கள் என்பது ஒரு பிரச்சனையாக இருந்தாலும், ஆனால் ஆண்டவருடைய பார்வை என்பது எல்லாம் சமமாக ஆண்டவர் பார்க்கின்றார். ஏன்னா நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள் என்பதை ஆண்டவர் சுட்டிக்காட்டுகிறார். அழைக்கப்படாததற்கு அவங்க காரணம் இல்லை அப்படின்றதையும் அவர் சொல்லுகிறார். நாங்கள் அந்த மார்க்கெட் பிளேஸில் நின்று இருக்கோம், எங்களை அழைப்பதற்கு ஒருவரும் இல்லை. நாங்கள் வேலை செய்கிற விருப்பம் எங்களுக்கு இருக்கிறது, எங்களுக்கு வேலை கொடுப்பதற்கு யாரும் இல்லை. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையும் சற்று நாம் இதோடு ஒப்பிட்டு பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். வேலை இல்லாமல் எத்தனையோ மாணவர்கள் சீரழித்துக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையை இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். திறமை இருக்கிறது, ஆர்வம் இருக்கிறது, வேலை செய்ய வேண்டும் என்ற மனம் இருக்கிறது. ஆனால் வேலை கொடுப்பதற்கு ஆட்கள் இல்லாமல் திறமையின் அடிப்படையிலே பல நேரங்களிலே இன்றைக்கு பணிகள் கொடுக்கப்படுகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் ஆண்டவர் தம்முடைய திருப்பணிக்கு தெரிந்து கொள்கிற பொழுது திறமையை பார்த்து அவர்களை தெரிந்து கொள்ளவில்லை அப்படின்றத இந்த பகுதி மிக சிறப்பாக உணர்த்துகிறாங்க. நின்றுட்டு இருக்காங்க, மார்க்கெட் பிளேஸில் வேலை செய்யணுன்ற ஆர்வம் இருக்கிறது, வேலைக்கு அவர்களை அழைப்பதற்கு யாரும் இல்லை. அவங்கள பார்த்து நீங்கள் என்னுடைய திராட்சை தோட்டத்திலே போய் வேலை செய்யுங்கள் என்று சொல்லுகின்ற ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம். ஆகவே அன்புக்குரியவர்களே, இதை நம்ம சற்று ஆழ்ந்து புரிந்து கொள்வது உண்மையிலேயே மிக சிறப்பான ஒன்று. ஏன்னா எல்லாரும் இந்த உலகத்திலே அழைக்கப்பட்டவர்கள் தான், எல்லாரும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான் என்ற அந்த உணர்வை நாம் எப்பொழுதும் பெற்றுக்கொள்வது மிக மிக சிறப்பானது. அந்த அடிப்படையில் தான் நீங்கள் மாலை நேரத்திலே, அதாவது ஏற்கனவே சொன்னது போல 6 மணிக்கு ஒரு சிலர், 9 மணிக்கு ஒரு சிலர், அப்புறம் 12 மணிக்கு ஒரு சிலர், 3 மணிக்கு ஒரு சிலர், அப்புறம் கடைசியில் 5 மணிக்கு ஒரு சிலர் இங்கே வேலைக்கு அனுப்பப்படுகிறார்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கூலி கொடுக்கின்ற நேரம் இதை நம்ம இப்போ எப்படி ஏற்றுக்கொள்வோம் அப்படின்றது இன்றைக்கும் ஒரு பெரிய பிரச்சனை தான். எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொடுத்தா என்ன மக்கள் எஜமானி பார்த்து சொல்வார்கள் என்ற ஒரு கேள்வி இன்றைக்கும் எழுது கொண்டிருக்கிறது. அதில் கூலி கொடுக்கறதையும் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்தவங்களுக்கு முதல்ல கொடுக்கல, முதல்ல வந்தவங்களுக்கு கடைசியாக கொடுக்குறாரு, கடைசியாக வந்தவங்களுக்கு முதல்ல கொடுக்குறாரு. அதான் முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோர் ஆயும் மாற்றப்படுகின்ற ஒரு நிலை என்பதை இங்கே நாம் பார்க்கிறோம். அதில் குறிப்பாக நம்ம இந்த சற்று சிந்தித்து பார்ப்பது மிக சிறப்பான ஒன்று. முந்தினோர் பின்னோக்கி தள்ளப்படுகின்ற ஒரு சூழ்நிலை, பிந்தினோர் முன்பாக நிறுத்தப்படுகின்ற ஒரு சூழ்நிலை இங்கே எழுதுவதை நாம் பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் தான் இந்த
11வது வசனம், அவர்கள் அதை பெற்றுக்கொண்ட போது அந்நிலக்கிழாருக்கு எதிராக முணுமுணுத்து, கடைசியில் வந்த இவர்கள் 1 மணி நேரமே வேலை செய்தார்கள், பகல் முழுவதும் வேலை வலுவையும் கடும் வெயிலையும் தாங்கிய எங்களோடு இவர்களையும் இணையாக்கி விட்டீரே அப்படின்னு கேட்கின்ற ஒரு சூழ்நிலை இங்கே எழுதுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களை, ஆண்டவருடைய திருப்பணிகளை நம்மை இணைத்துக் கொள்கின்ற போதும் அல்லது நாம் பணி செய்கின்ற இடங்களிலேயும் பல நேரங்களிலே இப்படிப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு ஏற்படுவது உண்டு. அதோட அதை இன்னைக்கு ஆண்டவருடைய பார்வையிலே நாம் நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவருடைய பார்வையை நாம் அழைக்கப்படுகின்றோம். ஏன்னா 6 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் வேலை செய்வது என்பது உண்மையிலேயே மிக கடினமான ஒன்று தான். ஆனால் அவர்களுக்கும் பிந்தி 1 மணி நேரம் மட்டுமே வேலை செய்தவர்களுக்கும் ஒரே கூலி அப்படின்றத இந்த பகுதி சுட்டி காட்டுகிறது. இருந்தாலும் ஆண்டவர் அங்கே அதை டிபெண்ட் பண்ணி பேசுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஏன்னா உனக்கு நான் அநியாயம் செய்யவில்லை, உனக்கு நான் இவ்வளோ கூலி பேசினோம், அந்த கூலியை உனக்கு கொடுத்து விட்டேன். உன்னிடத்தில் பேசிய கூலியில் நான் 1 பைசா கூட குறைக்கல, உனக்கு சேர வேண்டியதை நான் கொடுத்து விட்டேன். அதனால் நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை. கடைசியில் வந்தவனுக்கு கொடுப்பது என்னுடைய விருப்பம். ஏன்னா அவன் கடைசி 1 மணி நேரம் தான் வேலை செய்தான். இங்கே தான் கடவுளுடைய அந்த இரக்க குணத்தை நாம் இங்கே பார்க்கின்றோம். இரக்க குணம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவல் வேஜஸ். ஏன்னா இன்னைக்கு நம்ம எப்படி இதை புரிந்து கொள்கின்றோம் என்பதில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கிறது தான். இருந்தாலும் ஆண்டவருக்கு அந்த சமத்துவ பார்வையை கொண்டு வருகிறதை இங்கே நாம் புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா நாள் முழுவதும் வேலை செய்தாங்க, அவங்களுக்கு கஷ்டம் இருந்தது, இல்லைன்னு சொல்லல, வெயில் இருந்தது, இல்லைன்னு சொல்லல. ஆனால் இருந்தாலும் அவர்களுடைய நீட் பேசிஸில் நம்ம இன்னைக்கு இந்த கூலியை கொடுக்குறோமா அல்லது வான் பேசிஸில் கொடுக்குறோமா அப்படின்ற ஒரு கேள்வியை நாம் எழுப்பி பார்ப்பது மிக சிறப்பான ஒன்று. அந்த அடிப்படையிலே அவருடைய கடைசியில் வந்தவருக்கும் தேவைகள் அவருக்கும் குடும்பம் இருக்கிறது, அந்த குடும்பமும் சாப்பிட வேண்டும், அவங்க வேலை செய்ய வேண்டும் என்ற அந்த உணர்வோடு அந்த சமத்துவ பார்வை. இன்றைக்கும் பல நேரங்களிலே இன்னைக்கு வேறுபாடுகளை இன்னைக்கு உலகத்திலே நாம் அதிகமாக வளர்த்து கொண்டு விட்டோம். ஒருத்தருக்கு ஒரு கூலி, இன்னொருத்தருக்கு இன்னொரு கூலி, அதுலேயும் பல நிலைகளிலே வேலையாட்களை பிரிக்கின்ற சூழ்நிலை. நம்முடைய உலக தகவல்கள் இப்படி தான் இருக்கிறது. அதனால நாமும் அந்த உலக தகவல்களோடு நம்ம மூழ்கி போய்விட்டோம். ஆனால் இறையரசின் தகவல்கள் என்பது உலக தகவல்களுக்கு நேர் எதிரானது அல்லது நேர் தலைகீழானது அப்படின்றதையும் நம்ம புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா உலக தகவல்கள் வேறு, இறையரசின் தகவல்கள் வேறு. ஏன்னா இறையரசிலே எல்லோரும் சமமாக பார்க்கப்படுகின்ற ஒரு பார்வை, எல்லோரும் அங்கே வேலை செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலையை இங்கே கடவுள் கொடுக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே அந்த அடிப்படையில் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஈக்குவல் வேஜஸ், அதே நேரத்தில் அந்த நீட் பேசிஸில் அந்த கூலியை அவர்களுக்கு கொடுக்கின்றார் அப்படின்றத நாம் இந்த பகுதியில் பார்க்கின்றோம். ஆகவே தோழரே, நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை, நீ என்னிடம் 1 தெனாரியம் கூலிக்கு ஒத்துக்கொள்ளவில்லையா? உமக்குரியதை பெற்றுக்கொண்டு போய்விடும், உமக்கு கொடுத்தபடியே கடைசியில் வந்து இவருக்கும் கொடுப்பது என் விருப்பம். ஒருவேளை நான் உனக்கு அநியாயம் செய்கிற மாதிரி கூட இருக்கலாம், ஆனால் நான் உங்களுக்கு அநியாயம் செய்யவில்லை. நான் ஏற்கனவே கூலியை பேசிட்டேன், அந்த கூலியை தான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். கடைசியில் வந்தவர்களுக்கு கொடுப்பது என்னுடைய விருப்பம். ஒருவேளை அவருக்கும் தேவை இருக்கிறது, அவரும் ஒருவேளை கொஞ்சம் வேலை செய்தாலும் கூட
அவருடைய நீட்ஸ் நிறைய இருக்கிறது அப்படின்றத அங்கே சுட்டிக்காட்டி அங்கே ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். எனக்குரியதை நான் என் விருப்பப்படி கொடுக்கக்கூடாதா? எனக்குரியதை நான் என்னுடைய விருப்பப்படி கொடுக்கக்கூடாதா? அதில் நான் நல்லவனாய் இருக்கிறால் உனக்கு பொறாமையா? நான் நல்லவனாக இருக்கிறதுனால உனக்கு பொறாமையா அப்படின்ற ஒரு கேள்வி அங்கே எழுப்புகின்றார். ஆகவே இது கடவுளுடைய திருச்சித்தம் என்பதை இந்த பகுதியில் நாம் பார்க்கிறோம். ஏன்னா கடவுள் யாருக்கு எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்றது கடவுளுக்கு தெரியும். அதில் யாருக்கும் அவர் அநியாயம் செய்யவில்லை. எல்லோரையும் சமநிலையிலே பார்க்கின்ற அந்த சமத்துவ பார்வை கடவுளிடம் இருந்தது. அது நம்ம நீதி கேட்டோம்னா ஆண்டவர் சொல்றாரு, இது என்னுடைய இறக்கம்னு வந்த பிறகு நம்ம நீதி நியாயமெல்லாம் பார்க்க முடியாது. ஆகவே இது நான் அவனுக்கு கொடுத்த ஒருவேளை இறக்கப்பட்டு கொடுத்த ஒரு காசு. ஆகவே அது என்னுடைய விருப்பம் தான், இதில் நீங்க தலையிட முடியாது என்பதாக ஆண்டவர் அங்கே சுட்டிக்காட்டுகின்றார். இவ்வாறு கடைசியானவர் முதன்மையானவர், முதன்மையானவர் கடைசியானவர் என்று இயேசு கூறினார். ஆகவே கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் அன்பானவர்களே, இறையரசின் திருப்பணியிலே முந்தினோர் என்பதும் கிடையாது, இல்லை பிந்தினோர் என்பதும் கிடையாது. அங்கே ஆண்டவர் அவர்களுடைய பணிகளை சமத்துவமாக ஏற்றுக்கொள்கின்றார். அதே போல இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் நம்ம திருச்சபையிலையும் மற்ற இடங்களிலும் கூட பார்க்கின்ற பொழுது நம்ம அடிக்கடி பயன்படுத்துகின்ற ஒரு சில காரியங்கள். இவங்கெல்லாம் போன வருஷம் வந்தவங்க, போன வருஷம் தான் வந்து சேர்ந்தாங்க சர்ச்சில். நாங்கள் இந்த சர்ச்சு கட்டுறதுக்கு முன்னாடியே நாங்கள் இருக்கிறோம். ஆகவே எனக்கு உரிமை நிறையா இருக்குது. இவங்க நேற்று வந்தவங்க, இவங்களுக்கு அந்த கஷ்ட நஷ்டம் ஒன்றும் தெரியாது. ஆகவே இவங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது என்று கேட்கின்ற ஒரு சூழ்நிலையும் இன்றைக்கு நிறைய இடங்களில், நம்ம சர்ச்சில் மட்டும் சொல்லலை, நாங்கள் எல்லா இடங்களிலும் இப்படிப்பட்ட எண்ணங்கள் அதிகமாக இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அதே போல ஆயர்கள் ஊழியம் செய்கின்ற பொழுது திருச்சபையில் ஏதாவது நமக்கு நம்ம சொல்கிறோம்னா, ஐந்து இன்னைக்கு வருவார் நாளைக்கு போயிடுவார், ஐந்து இன்னைக்கு வருவார் நாளைக்கு போயிடுவார், நம்ம இங்கே 12 இருக்கோம், அதனால் நம்ம தான் இதை பண்ணணும் என்று சொல்லுகின்ற நிலைகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறதை, பரவலாக இருக்கிறது. ஆகவே இதையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆகவே இப்படிப்பட்ட வேறுபாடுகளை நாம் பார்க்கக்கூடாது. எல்லோரையும் சமமாக பார்க்க வேண்டும், எல்லோரையும் சமமாக மதிக்க வேண்டும். இதுதான் இறையரசு. ஏன்னா கடவுளுடைய ராஜ்யத்திலே புசிப்பும் குடிப்பும் இல்லை. கடவுளுடைய ராஜ்யத்திலே புசிப்பும் குடிப்பும் இல்லை. அங்கே சமத்துவம், நீதி, நியாயம், உண்மை, இதுதான் ஆண்டவர் அதிகமாக வலியுறுத்துகின்றார். ஆகவே அந்த அடிப்படையிலே நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய உலக தகவல்கள், இறையரசின் தகவல்களுக்கு எப்பவுமே நம்ம அதிகமாக அதை ஒப்பிட முடியாது. ஏன்னா அது கடவுளுடைய சித்தப்படி நடக்கின்ற காரியங்கள். அதனால தான் நம்ம பரமண்டலத்தில் கூட உங்களுடைய அரசு வருக, உங்களுடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுகிறது. பூமியில் நிறைய வேறுபாடுகள் இருக்கிறது. ஆனால் உன்னுடைய சித்தம் பரலோகத்தில் எப்படி நடக்குதோ அது போல இந்த பூமியிலும் நடக்க வேண்டும் என்ற வாஞ்சையை நம்முடைய ஜெபங்கள் வெளிப்படுத்துகின்றது. ஆகவே அந்த அடிப்படையிலே நாம் சிந்தித்து பார்ப்போம். உங்களோட நம்முடைய சக மனிதர்களோடு நம்ம எப்படி நாம் ஒப்பிட்டு பேசுகின்றோம். உனக்கு திறமை இருக்கிறது இல்லை, எனக்கு நிறைய திறமை இருக்கிறது, உனக்கு இல்லை. அல்லது நான் உயர்ந்தவன், நீ தாழ்ந்தவன். உன்னை யாரும் வேலைக்கு கூப்பிடல, ஆனால் நான் 6 மணி நேரத்திலேயே போயிட்டேன். ஆகவே இப்படி தங்களை குறித்து பெருமையாக பேசிக் கொள்கின்ற நிலையிலே ஆண்டவர் சொல்லுகின்றார். அதாவது ஆண்டவருக்கு பணி செய்கின்றவர்கள் எல்லாரும் சமக்கூலியை பெற்றுக்கொள்வார்கள். ஆண்டவருடைய ஊழியத்திலே உயர்வு தாழ்வு இல்லை. தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். ஆனால் அங்கேயும் போட்டிகள் இருக்கிறது அப்படின்றத ஆண்டவர் சுட்டிக்காட்டுகின்றார். ஆகவே அந்த அடிப்படையிலே நம்ம சிந்தித்து பார்ப்போம், செயல்படுவோம்.
அவர்களுக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ்வதற்கு முயற்சி செய்வோம். கடவுள் நமக்கு உதவி செய்வாராக. தலைவரை தாழ்த்தி ஜெபிப்போம். கிருபை நிறைந்தவரே, ஏற்பாடுகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் நிறைந்த உலகிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நம்முடைய இறையரசின் உண்மைகளை புரிந்து கொள்வதற்கான ஆற்றல் எங்களிடத்தில் இல்லை. பல நேரங்களிலே உடற்பாடுகளிலேதான் நாங்கள் இறையரசின் உண்மைகளையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதை புரிந்து கொள்கின்ற ஆற்றலையும் அதே நேரத்திலே நல்ல ஞானத்தையும் எங்களிடத்திலே விரும்பியாக கற்றிருக்கிறது. அதே போன்று எங்களுக்குள் இருக்கின்ற வேறுபாடுகளை நாங்கள் கலந்து தேவைகள் எல்லோருக்கும் ஒன்று போல இருக்கிறது என்பதை உணர்ந்து தொடர்ந்து நம்மை நன்மைப்படுத்தவும் நமக்காக எங்களை அர்ப்பணிக்கவும் பணியாற்றவும் நாங்கள் ஒவ்வொருவருக்கு உதவி செய்ய வேண்டும். அங்கிருக்கின்ற ஒவ்வொருவருக்காகவும் நமக்கு நாங்கள் நன்றி பெறுகின்றோம். நமது பிள்ளைகளை ஆசிரியர்களையும் இதை போன்றாகவே குறிப்பாக இன்றைக்கு இந்த ஏற்பட்டிருக்கின்ற பீதி அச்சம் இன்னுமாட்டவர்கள் இந்த உணர்வுகளை இயேசுவின் நாமத்தினாலே மக்கள் மத்தியிலிருந்து அகற்றி இந்த நேரங்களிலே எங்கள் விசுவாசத்தை நாங்கள் வளர்த்துக் கொள்வதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்ய முடியாது இருக்கின்றோம். விசுவாசத்தை வளர்த்துக் கொண்டு உங்களுடைய மத்தியிலே நாங்கள் அதிகமாக வளரவும் தொடர்ந்து உங்களை நன்மைப்படுத்தவும் எங்களுக்கு சொல்லியிருந்தாலும் விசேஷித்த நன்மைகளினால் எங்களை நிரப்பும். தொடர்ந்தாகவே விசுவாசத்தை கொண்டு நாங்கள் எல்லாவற்றையும் வெற்றிக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்கிறார்கள். நாங்கள் தொடர்ந்து இந்த உலகத்தை உடைய திருக்கரங்களிலே குறைக்கின்றோம். மனிதர்களை உடைய திருக்கரங்களிலே குறைக்கின்றோம். உன்னுடைய பாதுகாப்பு இல்லாமல் எங்களால் பாதுகாப்போடு இருக்க முடியாது. ஒருவேளை இன்றைக்கு பல்வேறு சூழ்நிலைகளிலே தாங்களுடைய உலகம் தங்களை உயர்த்தி பிடித்துக் கொண்டிருக்கின்ற நிலையை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் இப்படிப்பட்ட சமயம்தான் எங்களை நாங்கள் உண்மையாக பார்ப்பதற்கு நீ கொடுக்கின்ற தருணம் என்பதை எண்ணி உன்னுடைய சமூகத்தில் வருகிறோம். நீ தொடர்ந்து உன்னுடைய பாதுகாப்பை உங்கள் பிள்ளைகளுக்கு தாரும், பராமரிப்பை தாரும், விசேஷித்த நன்மைகளை நான் நிரப்பும். தொடர்ந்து நாங்கள் இந்த உலகத்தில் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு நீர் உதவி செய்கிறார்கள். கிருபையுள்ள கரங்களில் எங்களை காலத்தை அர்ப்பணிக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம். ஆமென். உம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் ஐக்கியம் ஆசீர்வாதம் வழிநடத்துவதும் நம் அனைவரோடும் சிறப்பாக நம்முடைய குடும்பங்களோடும் பணிகளோடும் திருச்சபையோடும் திருச்சபை திருப்பணிகளோடும் என்றும் சதா காலம்